தண்டர் பிளேஸ்ல இருந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கனா? நம்மள வெளியே கொண்டு போக போறேன். என்னது டேப்லெட் வச்சா? சின்ன குழந்தை எதை எப்படி பண்ணும் தெரியாம இருக்கியே. இது என் கேம்ல வர மாதிரி அப்படியே இருக்கு. கூண்டுக்குள்ள இருந்து ஒரு அடி அடிச்சனா இதோட பிக்சல் அப்படியே குறைஞ்சிரும். என்னது பிக்சலா? பிக்சல்னா அது ஒரு சைஸ் பெரியவரே, இது கூட தெரியாதா? உன்னோட பிக்சல் அளவை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த கேம்ல எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கூண்ட ஒரு உருண்டையான பந்தா மாத்தணும். உருண்டை இந்த சூனியக்காரிட்ட இருந்து தப்பிக்கணும். 3 நாட்களுக்கு முன்பு இன்னும் ஒரு லைஃப் இருக்கு. பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஓ போச்சு, ரொம்ப நெருங்கிட்டேன். இந்த கூண்ல இருந்து எப்படிதான் தாண்டி போறதோ. எப்ப பார்த்தாலும் இதுலயே மாட்டிக்கிறேன். இதை தாண்டதுக்கு ஒரு சீட் கோட் இருந்தா போதும். கேம் ஓவர். அட்டகாசம் தலைவரே. அடுத்த பொசிஷன் நம்பர் 45. சூரியனை எரிக்கும் சாகசம். முழு சக்தியை கொண்டு எரிக்க வேண்டும். அப்பா, 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 அமைதியா இருங்க. தலைவர் கிட்டத்தட்ட சூரியனை நெருங்கிட்டாரு. இந்த பழங்காலம் பேச்செல்லாம் போதும். நம்முடைய பழைய பேச்சாளரை ரொம்ப தப்பா பேசுற மாதிரி இருக்க. என்னப்பா நீங்க மரியாதை இல்லாமலாம் பேசல, சும்மா விளையாட்டுக்கு தான். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்பா. அந்த ஸ்டார் குக் தானே உன்னை கூட்டிட்டு வந்தது? ஆமா, என்ன கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க பறந்து போயிட்டாங்க. சரி, நம்ம ஏன் பறக்காம ஒரே இடத்துல இருக்கிறோம்? நமக்கெல்லாம் பறக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு கூட்டு வாத்து. இந்த பறக்கறதெல்லாம் சின்ன பசங்க பண்றது. ஆமா, உன்னோட புது கேம் விளையாடலையா? அத அழிச்சாச்சு. இதுல ஒரு முட்டாள்தனமான ஒரு லெவல் இருக்கு. அந்த கூண்டை விட்டு தாண்டவே முடியல. அப்போ வேற ஒண்ண தேர்ந்தெடு. விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்கு. அப்பா, நான் எந்த நேரமும் விளையாடிட்டே இருந்தேனா அதுவே என் கண்ணை பாதிச்சிடும். அப்புறம் சீக்கிரம் கண்ணாடி போட வேண்டியதாயிடும். கண்ணாடி போட்ட வாத்துங்க எப்பவும் பாக்குறதுக்கு புத்திசாலியா தெரியும். எல்லாரும் உன்னை மதிக்கிறது மட்டும் இல்லாம உன் அறிவுரையா கேட்பாங்க. அதெல்லாம் தாண்டி கண்ணாடி போட்ட வாத்துங்க ரொம்ப அழகா இருக்கும். என்ன நம்புங்க. அவரை நம்பு, அவரே சொல்லிட்டாரு இல்லையா? ஆனா எனக்கு இந்த ரெக்கைய விரிச்சு வானத்துல பறக்க கத்துக்கணும். இல்ல, இங்க யாரும் பறக்கவே தேவையில்லை. ஏன்னா யாரும் எங்கேயும் பறந்து போக போறது இல்ல. ஏன்னா இந்த தீவுல எல்லாமே அருமையா இருக்கு. ஆமா, அருமையா வெறுப்பா இருக்கு. எனக்கு இந்த உலகத்தை பார்க்கணும். கண்ணாடி இல்லாமலே நான் இந்த உலகத்தை பார்த்துட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரொம்ப மங்கலா இருக்கு. ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் இருளோட தூதுவன் இங்க வருவான். ஆஹா, அவனுக்கு வேண்டியது என்னன்னா சூரியனோட சக்தி இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. அப்போதான் இருளோட சக்தி இந்த உலகத்தை ஜெயிக்கும். பயங்கரமா இருக்கு. இந்த உலகத்துல இருக்க ஒரே ஒரு உயிரினத்தால மட்டும்தான் இதை தடுக்க முடியும். அதுதான் சூரிய வாத்து. அப்பா, அந்த சூரிய வாத்து இந்த உலகத்தை காப்பாத்திடும். ஆனா அதுவாவே செத்துடும். யார் உனக்கு தைரியத்தை கொடுத்தது என் புக்கை எடுக்கிறதுக்காக? இது முதிர்ச்சியானவங்களுக்கு. இதுல பல நிலை இருக்கு. ஒரு பொருளுக்கு சொந்தக்காரங்க இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி அவங்க பொருளை தொடக்கூடாது. இத பண்ணிருக்கவே கூடாது. இத பண்ணிருக்க கூடாது. இந்த தீவுல நான் என்னதான் பண்ணணும்? இதெல்லாம் அழுத்து போச்சு. இங்க இருந்து பறந்து போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
அடியேன் என் தலைவரே, நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டது என்னன்னா, எல்லா நேரமும் வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தோம்னா அது உடம்புக்கு நல்லது இல்ல, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவன் எவ்வளவு விளையாட்டுத்தனமா இருக்கானோ, அவன் பறக்க கத்துக்க மாட்டான். நான் எதுக்கு பயப்படுறேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆமா, கண்டிப்பா தெரியும். ஏன்னா உண்மையான சூரிய வாத்து உங்க பையன்தான். அமைதியாரு, இது மிகப்பெரிய ரகசியம். நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க மறந்துட்டு என்கிட்ட கேக்குறீங்கன்னு நினைச்சேன். நான் எப்படி மறப்பேன்? சரியா 3 நாள் கழிச்சு அந்த 100 நாள் முடிய போற நேரம் வருது. அப்பனா அந்த இருள் தூதுவன் சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வரப்போறானா? அவன் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அவன் தான் சூரிய வாத்துன்றது தெரியாம போயிருச்சுன்னா என்னுடைய எல்லா முயற்சியும் தோல்வியிலேயே முடிஞ்சிரும். அவன் சாகிறத நான் விரும்பல. அது இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக இருந்தாலும் சரி. ஒருவேளை அந்த தூதுவனை யாரும் எதிர்க்கலனா சூரியன் பட்டாணி அளவுக்கு சின்னதா சுருங்கிரும். அப்புறம் இந்த உலகம் முழுவதும் இருளால மூழ்கிரும். இங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நான் ஏற்கனவே பறக்கும் விளக்கை ஏற்பாடு பண்ணிட்டேன். இது ரொம்ப அருமையான சிந்தனை தலைவரே. பார்த்து சாப்பிட்டு வாழ்ந்து காட்டு. இப்ப பாருக்கியங்க, ஏய், திரும்பி வா இங்க. அடுத்த முறை உன்னை புடிச்சிடுவேன். ஏய், அதாவது பேக்கரிக்காரரே, இதுதான் அந்த சூரியன் வாத்தா இருக்கணும்ல? வாத்த சாப்பிட்டு வாழ்ந்து காட்டு. ஒரு மூடத்தனமான கதையை கேட்டேன். வாத்துங்க சூரியனை பாதுகாக்குதா? நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஆ, சரி, அப்ப அந்த வாத்துங்கெல்லாம் போயிட்டா சூரியன் உருகி போயிடுமா? நீங்க எதை பத்தி பேசுற? சூரியன்லாம் சுருங்காத. கொஞ்சம் நல்லா கண்ணை திறந்து பாருங்களேன் பேக்கரி மேன். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, சூரியன் ரொம்பவே பெருசா இருக்கும். ஆனா இப்ப அது ஒரு பிரெட்டை விட சின்னது. அப்புறமா அந்த இருள் தூதுவன் எல்லா வாத்துகளையும் புடிச்சிட்டு போயிடுவான். மறுபடியும் போலீஸ்காரங்களா? பாப்பா வந்து எங்களை புடி. ஆபீசர், என் பொண்ணு எல்லாத்தையும் திருடிட்டாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா வா. எடுத்த பக்கமா வா. சில் படி. இந்த வழியால ட்ரெயின் வந்து எங்க தாத்தா தான் பாத்துருக்காரு. உங்களை புடிச்சிடுறேன். யார் இங்க சுமத்தாங்கி? வாத்து சாப்பிட்டு வாழ்ந்து காட்டு. வாத்து? ஓ, ஜிஞ்சர் பிரெட். என்னை யாராவது இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஆனா 100 வருஷமா அந்த வீட்டுல யாருமே வாழல. அது ஒதுக்கப்பட்டது. குட். அப்ப அது அவைலபிள் தான். நான் ட்ரிபிள் ஃபேர் கொடுக்கறேன். அதுக்கு என்ன, நான் கூப்பிட்டு போறேன். ஏதோ உங்களை நான் கூப்பிட்டு போறேன். நீங்க கனமா இருக்கீங்க, வெட்டியும் கனமா இருக்கு. சரி, எல்லாரும் வழிய விடுங்க. ஓ ஓ, யார் இது? அவளோட வாசம் பாருங்க. அட கடவுளே, வாவ், அவளை பாரு. இது ரொம்ப வெறுப்பா இருக்கு. விளையாடல, பறக்கல, ஒரு ஃபன்னும் இல்ல.
இதோட இந்த இடம் போதும். நான் பறக்கிறேன். எச்சரிக்கை பலவைய பாக்கலையா நீ? யாரும் இங்க விழக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த பழங்களை யாரும் சரிச்சுக்கிட்டு வரக்கூடாது. உன்னை நான் எச்சரிக்கிறேன். நான் ஒன்னும் கீழே விழல, நான் பறந்துகிட்டு இருந்தேன். நான் இங்க இருந்து போறேன். இனிமே நான் வரவே மாட்டேன். நேத்து சொன்ன மாதிரியா? போன வாரம் சொன்ன மாதிரி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னது இப்படியே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தானே? இது உண்மை. இப்ப உண்மையாவே பறக்க போறான். நாங்க உன்னை நல்லா நம்புறோம். சரிப்பா லாங்வே, உன்னை நான் நாளைக்கு பாக்குறேன். நீ கண்ணாடி போட்டிருக்கும் போதுதான் மத்தவங்க உன்னை ரொம்ப மதிப்பாங்க. எல்லாரும் என்ன மதிப்பாங்கல்ல. நான் பிளைட் பிடிச்சு அடுத்த கண்டத்துக்கு போனாதான் நான் இங்க திரும்பி வருவேன். ஓகே, இதோ நான் போக போறேன். ஓகே, என்னால முடியும். ஆனா இப்போதைக்கு வேண்டாம், அடுத்த தடவை பாத்துக்கலாம். யாரா இவங்க? கூட்டத்தோட சேர்ந்து ஆடு, கூட்டத்தோட சேர்ந்து ஆடு. நான் சொன்னதெல்லாம் சரிதானா? ஆமா சரிதானே. நான் சொன்னதெல்லாம் சரிதானா? ஆமா சரிதானே. நான் சொன்னதெல்லாம் சரிதானா? ஆமா சரிதானே. இப்போ இந்த முட்டை விட்ட பொண்ணு எங்க? ஏதோ வந்தாச்சு. ஹவாய் வீரர்களே, தரையிறங்க தயாராகுங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பார்த்து பசங்களா, இந்த முட்டை இருக்குல்ல, இது வந்துட்டு நம்ம பழங்காலத்து பொக்கிஷத்துல ஒண்ணு. ஓகே குழந்தைங்களா, இந்த முட்டை பழங்காலத்து பொக்கிஷத்துல ஒண்ணா இருந்துச்சு. இந்த பக்கமா? அட வீரர்களே, ஹவாயில ஒரே பனிமூட்டம் போல இருக்க. சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். இப்ப நல்லா இருக்கு. வீரர்களே, எல்லாரும் வரிசையா நில்லுங்க. ஆட்கள்லாம் தயாராயிட்டாங்க. போர் வீரர்கள் போல. நம்மளோட வீரர்கள் எல்லாரும் உங்களோட அதிகாரத்துக்கு கட்டுப்படுவாங்க. ஏன்னா நீங்க பாக்குறதுக்கு ஒரு வீரர் மாதிரி இல்ல, தலைவர் மாதிரி இருக்கீங்க. ரொம்ப புகழாத ட்வின், அது நம்ம அழிவுக்கு ஆரம்பம். ஏன் சார், நீங்க வயசாகி தோல் சுருங்கி இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமான பயணம், ஓய்வெடுக்க தகுதியான இடம். அதனாலதான் நான் இங்க இறங்கினேன். இதுதான் ஹவாய். அப்படியா? ஹவாயா? என்னடா முட்டாளா இருக்கீங்க? சரி, ஹவாயில பாருங்க, தென்கடலோட சொர்க்க பூமி இது. அழகா தலைவர் என்ன சொல்றாருன்னா, இது சொர்க்க பூமி. அல்லாஹா. இப்ப நம்ம கேஸ் மாஸ்க் ரன் நடத்தலாமா தலைவரே? கண்டிப்பா. நாம இப்ப விடுமுறையில இருக்கோம். டுவான், இதுல எதையும் பொண்ணு. அவன் இப்பதான் போனான். டுவான், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவளுக்கு பிங்க் மூக்கமூடி கொடுக்க, இல்லாட்டினா ஒரு மார்க் போடுன்னு. யாருக்கா? யாருக்கா? மறுபடியும் இப்படி பண்ண கூடாதுன்னு ஏற்கனவே அவகிட்ட சொல்லி.
இவனுங்களை பாத்தீங்களா? விருந்தாளிகளை வணங்குறோம். அலோகா. சரி, உன்னோட தலைவர் இங்க. நான் தான் இவங்களுடைய தலைவன். நான் தான் பெங்லி. பெண் குயினா? அவாயில பெண் குயின் எல்லாம் கிடையாது. நீ ஒரு வாத்து. ஆமா சார், எனக்கு தெரியும். நான் ஒரு வாத்து தான். என் பேரு பெங்லி. உண்மையாவா? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஹவாய்க்காரனா இது கொஞ்சம் வித்தியாசமான பேரு. ஹவாய்க்காரங்களா? இல்ல இல்ல இல்ல, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் தொலைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ சைனால இருக்கீங்க. அட கடவுளே! அப்பா, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. தேவையில்லாம எதுவும் பண்ணிடாதீங்க. தொலைஞ்சிட்டமா? எங்க வாழ்க்கையில நாங்க தொலைஞ்சதே இல்ல. ஆமா, அவரோட வாழ்க்கையில இது வரைக்கும் தொலைஞ்சதே கிடையாது. இங்க பாரு பெண் குயின், என்னோட விரல் எதுக்கு நேரா இருக்குன்னு பாரு. அது ஹவாய். இறக்கலாம். சரி சரி, உங்க விரலுக்கு நேரா இருக்கிறது வேணா ஹவாயா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பின்னால பெருசா இருக்குதே, அதுதான் சீனா. ஆனா எங்களுடைய பாரம்பரியம் என்னன்னா நாடோடி பறவைகளை வரவேற்கிறது தான். அதுலயும் குறிப்பா முட்டாள்தனமான குண்டு பறவைகளை. நாடோடியா? ஆமா, உங்க எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். எங்களுடைய விருந்தாளியா ஒழுங்கா இருங்க. ராத்திரி 10 மணிக்கு மேல குவாக் குவாக்னு கத்தக்கூடாது. செருப்போட பெட்ல படுக்க கூடாது. என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா பெண் கோவே? சீக்கிரம் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. வீரர்களே, இந்த அன்பளிப்பை பத்தி நாம என்ன நினைக்கிறோமோ சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லல சார். அச்சச்சோ அப்பா, அவங்கள ராணுவத்துல இருக்கவங்க. எதுவும் பண்ணாதீங்க. மேண்ட்ரின் சக்கரவர்த்திக்கு நீங்க மதிப்பு கொடுத்தாகணும். அவர் சூரியனுடைய பாதுகாவலன். காட்டு வாத்துகளை பத்தி இப்ப நான் சொல்றேன், கேட்டுக்க பெண் கோவேன். நீ எங்க கூட சண்டைய ஆரம்பிச்சனா நாங்க அத முடிச்சிடுவோம். நான் ஒன்னும் சண்டைய ஆரம்பிக்கல. ஆனா எங்க தீவுக்கு காட்டு வாத்துங்க வந்து என்ன வேணா பண்ணலாங்கிறத. அப்ப நீ ஒத்துக்கிட்டியா? அப்படிதான் தலைவரே, உங்களால முடியும். அப்படிதான் சைடுல ஒண்ணு விடுங்க. விடாதீங்க. நீ தப்பு பண்ணிட்ட. சூப்பரப்பா. ஓ, நீ ஒரு பிடிவாதமான ஆள் பெண் கோவேன். என்னது? தலைவர் தலைவர் பிங்லி, சூரியனுக்கு சக்தி கொடுக்க வேண்டிய நேரம் இது. சூரியன்? நான் சூரியனுக்கு சக்தி கொடுத்தாகணும். எங்க ஒரு கோழைய திரும்ப வா. உன் கதைய நான் என்ன முடிக்கல. ஆமா, இன்னும் தீர்த்து முடிக்கல. திரும்பி வா கோழைய. நான் சூரியனுக்கு சக்தி கொடுத்தாகணும். என்னது, சூரியனுக்கு சக்தி கொடுக்க போறியா? என்னப்பா சொல்ல வரனா? சரி வீரர்களே, எதிராளி புறமுதுக காட்டியாச்சு, அதோட முட்டாள்தனத்தையும் காட்டியாச்சு. அது எப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு அழகான போக்குவரத்து கப்பல். வாங்க போய் ஓய்வெடுப்போம். என்ன ஒரு அழகான போக்குவரத்து கப்பல் தலைவரே. அதாவது பேரரசரே, எதிரிகளை பத்தி என்ன சொல்ல வரீங்க? நம்ம அவங்கள பார்த்து பயந்துட்டோமா இல்ல சந்தோஷமா? எதிரிக்கு ஆள் பலம், உடல் பலம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம தீவில் இருக்கக்கூடிய அழகான பொருள்களை அழிக்கக்கூடிய சக்தியும் அவங்க கிட்ட இருக்கு. அப்ப புதுசா வந்தவங்க நம்மளையும் நம்ம வீட்டை விட்டு துரத்துறாங்களா? நம்ம தோத்துட்டோம். ஆமா.